இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது இந்த சாமந்தி செடியை இந்த ஒரு மாதம் நல்லா கவனித்து எப்படி நிறைய பூக்கள் உண்டாக்கலாம் அப்படிங்கிறது தான். இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் கட்டிங்ஸ் வளர்த்துருப்பீங்க. ஒரிஜினலில் நீங்கள் பழைய செடி இருந்தாலும் அதையும் கவனிச்சிங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும். இனிமேல் வர மாதங்கள் தான் இந்த செடிக்கு சீசன். ஸோ இது எப்படி கவனிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தொட்டியை வந்து களை செடிகளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மணலோடு சேர்த்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வேர் வந்து நல்லா ஊடுருவி போகும். இதுக்கு லைட்டாக இருக்கும் அடியில் வேர், அதனால் மணல் கலந்த மண்ணில் நீங்கள் பாட் பண்ணணும். இனிமேல் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த கட்டிங்ஸ் எல்லாம் ரீபாட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போது கவனமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி பலபலன்னு இருக்கணும் மண். அதே மாதிரி இந்த மாதிரி பாட்ஸில் சின்னதாக பாட்டு வச்சிங்கன்னா வேர் ரொம்ப போகாமல் செடி நல்லா வளரும். வேர் வந்து ரொம்ப வளர்ந்துட்டே இருந்ததுன்னா அப்புறம் மேலே செடி வந்து உங்களுக்கு பூக்கள் பூக்கிறதுக்கு இது லேட் ஆகும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழைய இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். அடியில் வந்து எப்போவுமே இந்த மண்ணை தொட்டு இருக்கிற கிளைகள் வந்து சீக்கிரமாக பூஞ்சை தாக்குதலுக்கு உள்ளாகும். அதனால தான் நம்ம வந்து மண்ணுக்கு மேலே இந்த காம்பு இந்த ஸ்டெம் வரைக்கும் க்ளீனாக வச்சுக்கணும். ரொம்ப இலை வந்து மண்ணிலேயே பறண்டதுன்னா உங்களுக்கு வந்து பூஞ்சை தாக்குதல் சீக்கிரமாக வரும். இந்த மாதிரி இலைகள்லாம் மஞ்சளாகி சீக்கிரமாக உங்கள் செடி பட்டு போயிடும். அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த மண்ணை தொட்டு இருக்கிற இலைகளெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் அங்கங்கே வளர்கிற இந்த சின்ன சின்ன செடிகளையும் நீங்கள் ரீபாட் பண்ணிக்கோங்க. அப்போ இதுக்கு நிறைய இடம் இருக்கும், நல்லாவே வளரும். அப்புறம் வந்து இந்த மாதிரி படுத்துக்கும், இது சைடாக அப்படியே போயிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு கயிறால் கட்டி ஒரு கொம்பு நட்டு வச்சுட்டிங்கன்னா அதில் சப்போர்ட் கிடைக்கும் அதுக்கு. ஸோ சப்போர்ட் கொடுக்குறதும் நல்ல விஷயம். ஏன்னா அப்படியே மேலே வந்து புஷ்ஷியாக நிறைய பூக்கள் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டு விஷயம். இப்போ இதுலேயும் பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த அடி இலைகள்லாம் பழுத்திருக்கு, அதெல்லாத்தையும் எடுத்துடலாம். மண்ணை தொட்டு எந்த இலைகளும் இல்லை. அதே மாதிரி சப்போர்ட் கொடுத்து நீங்கள் இப்படி வச்சிங்கனாலும் இந்த மண்ணுக்கு வந்து நல்ல சூரிய வெளிச்சம் கிடச்சி அதில் வந்து பூஞ்சை தொற்று வராமல் இருக்கும். அதனால தான் நம்ம மண் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கணும் வெயிலுக்கு கொஞ்சம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் 15 நாளைக்கு முன்னாடி ஒரு உரம் கொடுத்தேன். அது வந்து வாழைப்பூ நல்லா ஊற வச்சு, வாழைப்பூவை கட் பண்ணி ஊற வச்ச உரம். அது நல்லா இதுக்கு ரொம்ப நல்ல சத்துக்கள் கொடுக்கும். இப்போ இந்த தடவை நான் வந்து 15 நாள் ஆயிடுச்சு, அதனால் இன்னொரு தடவை உரம் கொடுத்தா பூக்கள்லாம் நல்லா பெருசு பெருசாக பூக்கும். அதுக்காக தான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறது வந்து கவுடங்க எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பழசு, கொஞ்சம் வரட்டியாக இருந்ததுனால ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் சாம்பல் எப்போவுமே நான் சேர்ப்பேன். ஏன்னா மண்ணில் வர தொற்றுக்கள்லாம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் இந்த நீம் கேக் பவுடர் இருக்குது, அதையும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி போட்டால் போதும். 3 செடிக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நான் இவ்வளவு போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உரமாக ஒரு தடவை போடுங்க. 15 நாளைக்கு அப்புறம் எதுவுமே வேண்டாம். தண்ணி வந்து மாய்ஸ்சர் பார்த்து ஊற்றுங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஓவர் வாட்டரிங் வேண்டாம். மண் வந்து வெயிலில் படுற மாதிரி இருந்ததுனாலே பூஞ்சை தொற்று வராது. ஸோ அடியில் இருக்கிற ஸ்டெம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய க்ளீன் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை வந்து இதுக்கு போட்டு விடுறேன்னா
இதில் செடி வளர்ச்சிக்கு வேண்டிய எல்லா சத்தும் இருக்குது இந்த கலவையில். ஸோ நீங்கள் இதை போட்டு விடலாம். லேசாக மண்ணை கிளறி விட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றி விடுங்க. தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. மாய்ஸ்டாக இருக்கணும், அதே சமயம் வெல் ட்ரைன்டாக இருக்கணும், தேங்கி நிற்கக்கூடாது. இப்போ நான் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, தண்ணி ஊற்றி விடுறேன். தண்ணி வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி விடுங்க. ஒரே இடத்துல விட்டிங்கன்னா அப்படியே ட்ரைன் ஆகி ஒரு ஹோல் வழியாகவே போயிடும். எல்லாம் அடி வரைக்கும் ரூட்டில் போய் சேராது. அதனால் எப்போவுமே இப்படி பரவலாக தண்ணி ஊற்றுங்க. இப்போது நமக்கு இதுக்கு ஒரு பெஸ்டிசைடு இல்லாட்டா ஒரு இன்செக்டிசைடும் அடித்து விட்டுடலாம். அப்போ தான் மேலேயும் இந்த மாவு பூச்சி அஸ்வினி பூச்சி தொல்லையெல்லாம் இல்லாமல் பூக்கள் நல்லா பெருசாக பூக்கும், செழிப்பாக வரும் செடி. முன்னாடியே அடித்து விட்டுட்டிங்கன்னா எந்த தொல்லையும் இருக்காது. இப்போ இதில் வந்து நான் நீம் ஆயில் தான் அடிக்க போகிறேன். நீம் ஆயில் வந்து உங்களுக்கே தெரியும், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கரைக்கிறதுக்கு இந்த சோப்பு எடுத்திருக்கேன், விம்மு. எந்த சோப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த எண்ணெய் கரையணும் இல்லையா, அதுக்காக. இப்போ இதை வந்து சில துளிகள் 1 டீஸ்பூன் கூட எடுத்துகிட்டு இதை முதல்ல நான் வந்து இப்படி நல்லா கரைச்சிப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்ப்ரேயரில் ஊற்றுவேன். நான் டைரெக்டாக ஊற்றவே மாட்டேன், ஏன்னா இது அங்கங்கே போய் கொஞ்சம் ஒவ்வொரு ட்ராப்பு தங்கிடுச்சுன்னா கூட ஸ்ப்ரேயர் அடைச்சிக்கும். நிறைய பேருக்கு ஸ்ப்ரேயர் ஒர்க் பண்ணல அப்படின்னு ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது செக் பண்ணுங்கள். நீங்கள் ஆயிலியாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் பெஸ்டிசைட் பண்ணாலும் இந்த மாதிரி சோப்பில் பாருங்கள் இப்போ கரைஞ்சிடுது. இந்த மாதிரி கரைச்சிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்ப்ரேயரில் 1 லிட்டர் தண்ணியில் இதை கரைச்சிக்கலாம். ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் இதை ஊற்றிடுவோம். இதுனா உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும். ஸ்ப்ரேயரில் எண்ணெய் போய் தங்கிக்காது. அதுக்காக தான் நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நீம் ஆயில் கலக்கும்போது உங்களுக்கு எங்கேயுமே தங்காமல் இருக்கும். இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டேன்னா எல்லாத்தையும் செடி ஃபுல்லாக அடியில், இலைக்கு அடியில், இந்த நுனிப்பகுதியில் தான் நிறைய அந்த அஸ்வினி பூச்சிகள் வரும் துளிரில். அதிலெல்லாம் நீங்கள் ப்ரிகாஷனரியாகவே அடித்து விடலாம். இல்லை வந்தப்புறம் கூட நல்லா ஸ்ட்ராங்காக அடித்து விடுங்க. பூச்சி தொல்லை பூச்சி தொல்லை இல்லாமல் உங்கள் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும், நிறைய பூக்கள் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.